ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அர்ஷ் மீடியா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு இந்த ஜூன் 19 அன்றைக்கி நடக்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்மானம் ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய இம்பேக்ட்ஃபுல்லாக ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கடந்த சில நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிகவும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து கர்நாடக அரசு தங்களுடைய அணை கட்டுவதற்காக வேண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்க்கட்சிகள் சார்ந்தும் சரி, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சார்ந்தும் சரி பார்த்திங்க அப்படின்னா நிறையா எதிர்ப்புகள் கிளம்பிச்சு, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்ன நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் மாநிலத்துக்கு தேவையான இந்த அணையை கண்டிப்பாக கட்டியே தீர்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது இன்னுமுமே பார்த்திங்க அப்படின்னா தமிழக மக்களிடையும் சரி, பெருந்தலைவர்களிடையும் சரி பெரிய ஒரு பேசு பொருளாக சர்ச்சையான ஒரு விஷயமா ஆச்சு. ஆனால் அந்த நேரத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் அவர்கள் இது குறித்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் முதல்வரை குறித்து விமர்சனங்களும் எழுந்துகிட்டு இருந்தது, கேள்விகளும் எழுந்துகிட்டு இருந்தது. ஆதரவாளர்களிடையும் சரி, அதே சமயத்தில் எதிர்ப்பு கிளப்பக்கூடியவங்க இடையிலையுமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த சட்டமன்றத்தில் அவர் இதை குறித்து பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், நாளை அதாவது ஜூன் 19 அன்றைக்கி பார்த்திங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா காவேரியில் கட்டப்படக்கூடிய அந்த மேகதாது அணை இருக்குது இல்லையா, அதுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறாங்க. கண்டிப்பாக தமிழக அரசும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தங்களுடைய எதிர்ப்பு குரலை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் எவ்வளோ தூரம் நம்ம கவர்மெண்ட் இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ணோட்டத்தை நம்ம பார்த்து ஆகணும். ஏன்னா குறிப்பாக புதிய கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கப்புறம் நிறையா பேருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி, மத்திய அரசிடமிருந்தும் சரி, பக்கத்து மாநிலங்களில் இருந்துமே சரி வரக்கூடிய எதிர்ப்பை கடந்த காலங்களில் ஓரளவுக்கு கையாண்டுட்டு இருந்த அரசுகள் மாதிரி இந்த புதிய அரசு எப்படி கையாள போகுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியாகவே எழுப்பிட்டுருக்காங்க. அந்த பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு கிளம்பக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இப்போது எதிராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறதுங்கிறது பெரிய வரவேற்பை பெறக்கூடும். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுக்காம அந்த மேகதாது அணையை கட்ட விடாமல் பண்ணுறது மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இதை எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிஎம்முடைய ஒரு எதிர்ப்பு அப்படிங்கக்கூடியது எந்த மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு அவர் எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறாரு, வெறும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்க போகிறாரா, அப்படி இல்லாத பட்சத்தில் இறங்கி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண போகிறாரா அப்படிங்கிறத பார்க்குறதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே ஆவலாக இருக்கும். அண்ட் குறிப்பாக நாளைக்கு இந்த எதிரான ஒரு நிபந்தனையை நிறைவேற்றும் போது என்னென்ன கோரிக்கைகள் அவங்க வச்சு சொல்ல போகிறாங்க, இது ஏன் கெட்டக்கூடாதுங்கிறத சொல்கிறத பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தெளிவு நமக்கு புரிய வரும். அதனால் எல்லாருமே நாளைக்கு முதலமைச்சர் எந்த மாதிரி ஒரு எதிர்பாராத நிபந்தனையை நிறைவேற்ற போகிறாரு அப்படிங்கிறத எதிர்நோக்கி காத்திருக்கோம். கூடிய சீக்கிரம் அவர் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு, அண்ட் அவருடைய இந்த முயற்சியும் சரியான வெற்றி பாதையில் அமையுங்கிற நம்பிக்கையோடு நம்ம எல்லோரும் வேண்டிகிட்ருப்போம். இந்த ஒரு வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி அடிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, thank you.